வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போதிய மழை இன்றி மா விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் மா விவசாயிகள் வேதனை. கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் தொடர்வதால் கூட்டுறவு வங்கிகளில் மா விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 41,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதில் மல்கோவா, மீத்தர், பங்கனப்பள்ளி, காதர், பெங்களூரா, நிலம் என பல்வேறு வகையான பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடு மட்டுமின்றி உள்நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. இதன் மூலமாக மா விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1,00,000க்கும் அதிகமான விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் பயன்பெற்று வந்தனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக பருவநிலை மாற்றம் மற்றும் பூச்சி தாக்குதல் உள்ளிட்ட காரணங்களால் மா மகசூல் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் தொடர் வருவாய் இழப்பை சந்தித்து வருகின்றனர். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் வேப்பனஹள்ளி, தடத்தரை, மாதேப்பள்ளி என மாவட்டம் முழுவதும் போதிய மழை பெய்ததால் மா விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் மாங்காய்கள் சிறிய அளவில் காணப்படுவதால் வியாபாரிகள் யாரும் வராததால் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வேப்பனஹள்ளி பகுதியைச் சேர்ந்த மா விவசாயி கூறுகையில், கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் மா விளைச்சல் அதிகமாக காணப்பட்டது. ஆனால் காய்பிடிக்கும் பருவத்தில் மழை குறைந்து போனதால் மகசூல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வியாபாரிகள் யாரும் மாங்காய்களை கொள்முதல் செய்ய முன்வராததால் வங்கிகளில் லட்சக்கணக்கில் கடன் வாங்கி செலவு செய்தும் மழை ஏமாற்றியதால் மாங்காய்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டது. சார், என் பேர் ஷெஃபியுல்லா. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்தவன். வேப்பனப்பள்ளி பஞ்சாயத்தில் இருக்கிறேன். தடத்தடா கிராமத்தில் மா விவசாயி ஒருத்தன். நான் நிறையா மா விவசாயி செஞ்சுருக்கிறேன். போன ஆண்டு நல்லா விளைச்சல் வந்துச்சு. ரேட்டு இல்லாத விஷயத்தில் நஷ்டம் அடைஞ்சிட்டோம் நம்ம விவசாயிங்க. இந்த ஆண்டு மழை இல்லாத காரணத்தினால பூரா பிஞ்சு எல்லாமே உதிரி சிறு சிறு பிஞ்சாக ஆகிப்போச்சு. மழையே இல்லை. நம்ம இதை நம்பி மா விவசாயத்துக்கு நம்பி நகை எல்லாம் அடகு வச்சு கூட்டுறவு வங்கியில் நகை அடகு வச்சு இது மேலே தொழிலுக்கு நம்ம விவசாயத்துக்கு நிறைய செலவு பண்ணி இந்த ஆண்டு இப்போ இன்னுமே பலன் கிடைக்கல. மழையே இல்லை சார். இந்த வருஷம் மழை நல்லா பேஞ்சிருந்தால் இந்த இப்போத்தில் அறுவடை செஞ்சுருக்கணும். நாங்கள் மாங்காய் ஏதோ 150 எங்களுக்கு செலவுக்கு வந்திருக்கோம். தோத்தாபுரி இருக்குது, மல்கோபா இருக்குது, பைகனப்பள்ளி இருக்குது, இமாம் பசந்த் இருக்குது, செந்தூரா இருக்குது. எல்லாமே மழை இல்லாத காரணத்தினால மாங்காயே இல்லை. அது இல்லாத ரேட்டும் இப்போத்தில் மாங்காய் ரேட்டும் இல்லை. நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயே மாங்காய் ரேட்டும் இல்லைன்றாங்க. வியாபாரிங்க வர்றதுக்கு மாங்காய் சைஸ் இல்லையே, பிஞ்சு பிஞ்சாக இருக்குது. வியாபாரிங்க இப்போத்தில் எவனும் வர்றதில்லை. அதில் இந்த இது வேறு வாரம் நடக்கிறதுனால எக்ஸ்போர்ட்டு முற்றிலுமாக எக்ஸ்போர்ட்டே இல்லை. அவங்க வந்தால் தானே நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் மாங்காய் எக்ஸ்போர்ட் போகும். அதுவும் போகிறதில்ல. மெயின் மாங்காய் தண்ணி கட்டுற தோட்டத்தில் இந்த இமாம் பசந்த், மல்கோபா, செந்தூரா அதெல்லாம் நல்லா எக்ஸ்போர்ட் போகும். ஆனால் அந்த சைஸ் இல்லை, எக்ஸ்போர்ட் போகாது. இப்போ நம்ம சிறு குறு வியாபாரிங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்க இந்த சைஸை பார்த்து ஊறுகாய் எடுக்கிறாங்க. அது இன்றைக்கி ஊறுகாய் 5லேருந்து 6 ரூபா கேட்குறாங்க. அது நம்ம அறுவடை பண்ணுறது கூலி வரதில்லை. கூலி இன்றைக்கி 600, 700 ரூபான்றாங்க கூலி. அந்த கூலி காசு கட்டுப்படி ஆகுறதில்ல. விவசாயம் செய்கிறதோட அப்படியே கீழே விட்டுறதோட மேல் சார் நம்ம விவசாயிங்க. ஆனால் இந்த நகை கூட்டுறவு வங்கியில் வச்சு இந்த நகை எல்லாம் இதை நம்பி மா விவசாயத்துக்கு நம்பி நம்ம செஞ்சோம். இன்னுமே நம்ம உழுவைக்க முடியல சார். இந்த நகையை கூட நம்ம உழுவைக்கல, எங்களால் முடியல. இந்த அரசாங்கம் நம்மளுடைய கஷ்டத்தை தெரிஞ்சிட்டு ஏதோ இந்த நகை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணால் இந்த அரசாங்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். விவசாயிங்க எங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் விவசாயிங்க மா விவசாயிங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிற சுஷேத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா மழை இல்லை. நம்பி நகை அடுகு வச்சு முதல் போட்டோம் விவசாயத்தில். ஆனால் இன்றைக்கி எடுக்கிற நிலைமையில் நாங்கள் இல்லை, தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில் இருக்கிறோம். இந்த அரசாங்கம் ஏதாவது ஒன்று பண்ணி எங்கள் நகையை ஏதாவது மீட்டி கொடுத்தா நல்லா இருக்குது கூட்டுறவு வங்கியில் சார்.